இந்த வீடியோ காசிக்கு போய்ட்டு வந்த வீடியோ தாங்க. நாங்கள் காலையிலே சீக்கிரமாக எழுந்து காசிக்கு வந்தோங்க. காசிக்கு வந்துட்டு அங்கே முதல்ல பார்த்தது புகழ்பெற்ற அந்த தரிசனம் ரொம்ப எங்களுக்கு ஆனந்தமாக இருந்தது. காசியில் உள்ள கங்கை நதியில் குளித்தோம்னா பாவங்கள் நீங்கும் என்று சொல்கிறாங்க, நம்பப்படுகிறது. காசியில் நாங்கள் சுற்றி பார்க்கும்போது அவங்க சொன்னது முக்கியமான இடங்க தசாஸ்வமேத காட்டு. இங்கே தான் தினமும் மாலை கங்கை ஆரத்தி நடக்கும். இந்த இடம் காசியில் மிகவும் பிரபலமான காட்டு. ரெண்டாவது மணிகர்ணிகா காட்டு. இது சுடுகாடு காட். இங்கே வந்து இறந்தவர்களின் உடலின் எரிப்பார்கள். காசியில் இங்கே தகனம் செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். மூணாவது ஹரிச்சந்திரா காட். இதுவும் ஒரு சுடுகாடு காட். மன்னர் ஹரிச்சந்திரன் பெயரால் இந்த இடம் உள்ளது. நாலாவது ஆசி காட். யாத்திரையர்கள் அதிகமாக கங்கை நீரில் குளிக்கும் இடம். காலை யோகா பூஜை போன்றவை நடக்கும். ஐந்தாவது காசி விஸ்வநாதர் கோவில். காசியில் மிகவும் முக்கியமான சிவன் கோவில் இது. 12. ஆறாவது அன்னபூரணி அம்மன் கோவில். ஜோதிலிங்கங்கள் தெய்வமாக அன்னபூரணி அம்மனை ஒன்று வழங்கப்படுகிறார்கள். ஏழாவது நானவபி கிணறு. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகில் இருக்கும் புனித கிணறு. படகில் சுற்றும்போது இப்படி பல காட்கள் நதிக்கரையில் இருக்கும் படிகள் காட்டுகிறார்கள். நீங்களும் ஒரு வாட்டி காசிக்கு போயிட்டு வாங்க. யாரெல்லாம் காசிக்கு போயிருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.